ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழை இலையில் பொட்டுட்டை வச்சு சூப்பராக ஒரு ராகி அடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சிவந்தி சமையல் இனி சிவாஸ் கிச்சனாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க எங்கள் சேனலுக்கு. இனி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி அடை செய்ய என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் ராகியை சால்ட்டு போட்டு ஹாட் வாட்டர் விட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் விட்டு கொஞ்சம் பிணைஞ்சால் நல்லாயிருக்கும், அதனால தான் அப்படி பிணைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு பொட்டேட்டோவை நல்லா தோலை கட் பண்ணி இந்த இப்படி சீவி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று போட்டு இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிட்டு பொட்டேட்டையும் நல்லா சூப்பராக வதக்கிங்க. கருகாமல் நல்லா இந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ராகியை நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்படி போட்டு நல்லா கிண்டிக்கங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நாங்களே இப்போ தான் ட்ரை பண்ணோம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து இது செகண்ட் டைமும் போட்டிருக்கோம். சூப்பராக இருந்தது. ஆனால் நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. நல்லா இப்படி நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டே வரும். ஆயில் வேறு எந்த ஆயிலும் ஊற்றாமல் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. நல்லா சூப்பராக இதுலேயே நல்லா குக் ஆகிரும். கொஞ்சம் நல்லா உப்புலாம் நான் அந்த வாட்டரோடு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் உப்பு போடல. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு நல்லா ஒன்போல் ஜாயின் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்துடும். நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இந்த அளவுக்கு ஒரு வாழை இலையில் எடுத்து நல்லெண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் தடவுறேன். நல்லெண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக வச்சு வாழையில வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள். சும்மா ஈவினிங் டிஃபனாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பொட்டேட்டோ போட்டிருக்கனால அந்த டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உருண்டையாக வச்சு இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கெலாம் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி வாழையிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணாலும் ரொம்ப பெருசானாலும் கட் பண்ணி பெருசானாலும் போட்டுக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கனால இவ்வளோ சின்ன உருண்டையாக வச்சுருக்கேன். இப்படி எல்லாத்தையும் நம்ம அப்படி நல்லெண்ணெய் இது பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சு நல்லா இப்படி மடித்து வச்சுக்கலாம். இது தோசைக்கல்ல நல்லெண்ணெய் தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்லதும் கூட. கேப்பை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல டேஸ்டியான ஃபுட்டு. ஈவினிங்கில் நம்ம டீ டைமில் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ராகியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரிய தான் செய்யும். அதனால் எப்போதும் செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில். நல்ல எல்லா இலையும் இப்படி மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட பெருசாக வச்சுக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் தோசைக்கல்ல. இப்படி போட்டு ஒன்று ஒன்றா அப்படி போட்டு எடுத்துடலாம். நம்ம லைனாக சூப்பராக அந்த வாழை இலையும் நல்லா வெந்து வருமா, அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வாழை இலையும் நமக்கு நல்ல ஹெல்த்தி தானே, அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வாழை இலையும் அதோடு சேர்ந்து குக்காகையில் நல்லா மணமாகவும் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்டியான டிஃபன். ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக இல்லைலாம் பரட்டி விடுருங்க. சூப்பராக நமக்கு வாழை இலையில் ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.